காசாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் ஒரே நாட்டுக்குள் 9 மாதங்களில் 9 தடவைகள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு துயரம் வந்தும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாவது ஹமாஸ் செஞ்சது மாபெரும் பிழை, ஹமாஸ் மொத்தத்தில் வெளியேறணும், எங்களுக்கு நிம்மதி தான் வேணும் என்று பேசியதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு 9 மாதங்களில் ஒரே ஒரு வாய்ஸ் கட்ட கூட நீங்க பார்க்க முடியாது. அரபு கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு நிலையில கடைசிக்கு போய் முடிய போகுது, நம்ம அழிய போறோம்ங்கிறத திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். நெத்தனியாவுக்கு பைத்தியம்ங்கிறார். காசாவினுடைய விவகாரத்தில் நார்த் கொரியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இஸ்ரேலிய ராணுவம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடந்திருக்கிறது. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 270 நாட்களாக காசா பள்ளத்தாக்கிலே பாரியதொரு யுத்தத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்ந்தும் நடத்தி வருகிறது. 270வது நாளாகவும் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கான போராளிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தியும் வருகிறார்கள். இப்படி இருதரப்பிலும் பாரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான கொடூர வன்முறை தாக்குதல்களையும் இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டு வருகிறது. இதுவரைக்கும் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் 38,000 பேர் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் தான் கடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மிக முக்கியமான பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 24 மணி நேரத்திற்குள்ளாக கான் யூனுஸ் பகுதிகளிலிருந்து அத்தனை பேரும் வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். கான் யூனுஸ்ங்கிறது சவுத் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே நார்த் காசாவில் இருக்கக்கூடிய சுஜாஇயாவில் பாரிய யுத்தம் ஒன்று கடந்த 5 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலே நடந்து வருகிற அதே நேரத்தில் தற்போது சவுத் காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனுஸ் பகுதிகளில் இருந்து மொத்தமாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்று பணித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கான் யூனுஸ் பகுதிகளை நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இதுவரைக்கும் காசாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் ஒரே நாட்டுக்குள் 9 மாதங்களில் 9 தடவைகள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நார்த் காசாவில் இருந்து சவுத் காசாவுக்கு வெளியேற்றப்படுவாங்க, சவுத்தில் இருக்கிற கான் யூனுஸ்ல இருந்து தைரல் பலாவுக்கு வெளியேற்றப்படுவாங்க, தைரல் பலாவில் இருந்து ரஃபாவுக்கு வெளியேறி இருக்கிறாங்க, ரஃபாவில் இருந்து மீண்டும் நார்த் காசாவுக்கு வெளியேறி இருக்கிறாங்க, நார்த் காசாவில் இருந்து மீண்டும் சுஜாயியா பகுதிகள், நார்த் காசாவினுடைய சுஜாயியா பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து ஒரே நாட்டுக்குள் ஒரே ஏரியாவுக்குள்ள 9 மாதங்களில் 9 தடவைகள் அகதிகளாக வெளியேறிய எந்த ஒரு இனக்குழுவையும் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. பல இடங்களில் யுத்தம் நடந்திருக்குது. ஏன் நம்ம நாட்டில் இலங்கையில் யுத்தம் நடைபெற்றது. இலங்கையினுடைய யுத்தம் காரணமாக வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டதை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இந்த மாதிரி யாருமே வெளியேற்றப்படலை. ஒரு ஊர்ல இருந்து மொத்தமாக அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்களே தவிர, இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் என்று சொல்லி இப்படி ஒரு அநியாயம் உலக வரலாற்றில் எங்குமே நடைபெறவில்லை. அகதிகளாக வெளியேறியவர்களுக்குத்தான் இந்த அகதி வாழ்க்கையினுடைய கஷ்டம் என்னவென்று புரியும். வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கொடுமையானது என்று. அன்றைக்கு அவர்கள் அனுபவித்ததை விட பல மடங்கு உச்சம் தொட்ட சோதனைகளை இன்றைய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய காசா மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி 2023
முதலாவது வெளியேற்றம் கான் யூனிஸிலிருந்து நடத்தப்படுகிறது. கான் யூனிஸ் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சுற்றி வளைத்ததற்கு பிறகு அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய இடங்களிலிருந்து ரஃபாவுக்கு வெளியேறினார்கள். அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கான் யூனிஸில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையை மொத்தமாக காலி செய்துவிட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கட்டளையிட்டு இருந்தது. அதை மீறி இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் நாசர் மருத்துவமனை மீது அநியாய அகோர தாக்குதல்களை இஸ்ரேலியர்கள் நடத்தி இருந்தார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி 2024 இஸ்ரேலிய படைகள் கான் யூனிஸ்ல இருந்து சற்று பின்வாங்குறாங்க. பின்வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரஃபாவினுடைய தரைவழி தாக்குதலுக்கு தயாராகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் கான் யூனிஸில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றினார்கள். பிளஸ் ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களும் வெளியேற ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி மே மாதம் 6ஆம் தேதி 2024 ரஃபாவிலே தஞ்சம் புகுந்திருந்த 1.4 மில்லியன் மக்கள் பாலஸ்தீனர்கள் வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உத்தரவிட்டதை தொடர்ந்து கான் யூனிஸினுடைய முகாம்களுக்கு மீண்டும் அவர்கள் வந்து குடியேறி இருந்தார்கள். அதன் பின்னால் ஜூன் 23ஆம் தேதி 2024 இஸ்ரேலிய டேங்குகள், இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் ரஃபா கான் யூனிஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் மவாசி என்கிற பாதுகாப்பு மண்டலத்தின் மீதே தாக்குதல் நடத்தியதில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் கான் யூனிஸுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஜூலை 1ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பதாக 2024 இஸ்ரேல் கிழக்கு கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று இன்றைக்கு துண்டுச்சீட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். SMS மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற ஊடகங்கள் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. எனக்கு பின்னால் தெரியக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். கும் இருட்டுக்குள்ள அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் வெளியேறக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. கடுமையான இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள அந்த மக்கள் வெளியேறக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு கான் யூனிஸிலிருந்து வெளியேறக்கூடிய மக்களிடத்தில் ஊடகங்கள் போய் மைக்க நீட்டி கேட்கிறாங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்கும் போது அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் கிழக்கு ஈஸ்ட் பகுதிகளில் இருந்து சவுத்துக்கு வந்தோம், கிழக்கு பகுதியில் இருந்து எங்களை தெற்கு பகுதிக்கு வெளியேற்றினாங்க. அதற்கு பிறகு ஐரோப்பிய மருத்துவமனை பகுதிக்கு எங்களை வெளியேற்றினார்கள். அங்கே இருந்து யூரோப் மருத்துவமனை இருக்கிறது, அந்த பகுதிக்கு வெளியேற்றப்பட்டோம். அதன் பிறகு ரஃபாவுக்கு, யூரோப் மருத்துவமனை பகுதிகளில் இருந்து ரஃபாவுக்கு நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். ரஃபாவில் இருந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து மீண்டும் பானி சுஹைலா என்கிற பகுதிக்கு நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அதற்கு பிறகு நாசர் மருத்துவமனைக்கு நாங்கள் பானி சுஹைலாவில் இருந்து நாசர் மருத்துவமனைக்கு நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம். இப்போது நாங்கள் ஜோமுத் முகாமுக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நாளைக்கு எங்கு செல்வோம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்ன பட்டியலை எண்ணி பாருங்க. எங்கிருந்து எங்கிருந்து எங்கிறது தெரியும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சோதனைகள் வரலாம். ஆனால் சோதனையை வாழ்க்கையாக தங்களுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்தில் அவர்கள் மாறி நிற்கிறார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு துயரம் வந்தும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாவது ஹமாஸ் செஞ்சது மாபெரும் பிழை, ஹமாஸ் மொத்தத்தில் வெளியேறணும், எங்களுக்கு நிம்மதி தான் வேணும் என்று பேசியதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு 9 மாதங்களில் ஒரே ஒரு வாய்ஸ் கட்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது, ஒரே ஒரு வீடியோவை கூட பார்க்க முடியாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேல் கொடுக்கிற இந்த துன்பத்தை விட அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சிறைவாசிகளை போல் அடங்கி இருந்து முடங்கி இருந்து அனுபவித்த துன்பங்கள் இதைவிட ஆபத்தானவை. எனவேதான் அவர்கள் சுதந்திரத்தை தேடுகிறார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொரு புறமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இன்றைய தினம் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய வளைகுடா ஆய்வு மையத்தினுடைய அரசியல் பேராசிரியராக இருக்கக்கூடிய லூசியானோ சஹாரா என்கிறவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த கான் யூனிஸ் வெளியேற்றத்தை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹமாஸையும் மக்களையும் உடல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒழிக்க விரும்பிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த யுத்தத்தை நாங்கள் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்றார்.
சொல்றாரு. சொல்றது மட்டுமில்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் பொதுமக்களை சோர்வடைய செய்ய பார்க்குது. இப்படி பொதுமக்களை சோர்வடைய செய்து யுத்தத்தை வெல்லலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுவும் அவர்களுடைய தோல்விக்கான அடையாளம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து எத்தனை இடத்துக்கு தான் அகதியா போறது, இனிமே எங்களுக்கு பொறுக்க முடியாது, போய் சமாதானம் என்று எதையாவது முடிச்சிட்டு வாங்க, எங்களுக்கு நிம்மதி வேணும், இந்த மாதிரி காசா மக்கள் சொல்லணும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதுவும் அவர்களுடைய தோல்விக்கான அடையாளம் என்று மிக துல்லியமாக கத்தாருடைய பேராசிரியர் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். எனவே இஸ்ரேலுடைய யுத்தத்தின் தோல்வியை அவர்கள் இப்படியெல்லாம் மக்களை பழிவாங்குவதன் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியோடு இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் 27 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய ஜெனரலாக இருக்கக்கூடிய இட்சாக் பிரிக் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இஸ்ரேலுடைய ஜெனரல், ஓய்வு பெற்ற ஜெனரல், அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பாக இன்றைய தினம் அவர்களுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹாரெட்ஸுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட், அதே போன்று ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஹேர்சி ஹலேவி ஆகியவங்க, இந்த 3 பேருமே இஸ்ரேலுக்கு உச்சகட்ட அழிவை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான ஒரு பிராந்திய யுத்தத்தில் நாட்டை தள்ள பார்க்கிறார்கள். இது போய் முடியாது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னா, அரபு கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் கடைசிக்கு போய் முடிய போகுது, நம்ம அழிய போகிறோங்கிறத திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்ரேலியர்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். இப்பயாவது கண்ணை முழிச்சு பார்த்துக்கிறேங்க, நம்மளை அழிவுல கொண்டு விடப்பறாங்க. நாட்டினுடைய தலைமை பைத்தியக்காரத்தனமான நிலையில் இருக்கிறது. நெத்தனியாவுக்கு பைத்தியம்ங்கிறாரு. நெத்தனியாகு பைத்தியம் பிடிச்சி சுத்துறாரு, நம்மளை எல்லாம் கொண்டு அழிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் ஒரு முக்கியமான தலைவிதியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இந்த 3 பேரையும் நாம் வைத்திருப்பது மிகப்பெரிய பிழைங்கிறாரு. ஹெஸ்புல்லாவோட ஒரு நேரடி யுத்தமா இல்லையாங்கிற ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க போறோம். இந்த இடத்துல ஹேர்சி ஹலவியையும் அதே போன்று நெத்தனியாகுவையும் கேலண்டையும் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 3 பேருமே ஹெஸ்புல்லாவோடு யுத்தம் என்று போனாங்கன்னா அது மிகப்பெரிய அழிவை நமக்கு தரப்போகிறது. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, கடல் வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல், வான்வழி தாக்குதல் என்று நீங்கள் எதை நடத்தினாலும் அதே போன்று பதிலடி கொடுக்கிற திறன் இருக்கக்கூடிய குழுதான் ஹிஸ்புல்லாக்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படியான ஒரு குழுவோடு நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்திற்கு இவர்களுக்கு முடிவெடுக்க விட்டுவிடாதீர்கள். ஏன்னா காசாவில் 8 மாத கால யுத்தத்தில் இந்த 3 பேருமே எடுத்த எந்த ஒரு முடிவுமே வெற்றி தரவில்லை. நாம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம்ங்கிறத திட்ட தெளிவாக சொல்றாரு. காசாவில் 8 மாதமா நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இவர்களிடத்தில் இந்த பொறுப்பையும் கொடுத்தோம்னா ஹிஸ்புல்லாக்கள் நம்மளை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்ம வாழத்தான் விரும்புகிறோம்னு சொன்னா நாட்டுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இந்த முடிவை இவர்கள் கையில் வைத்திருக்க கூடாது. இவங்களை முதல்ல இல்லாமல் ஆக்கணுங்கிறாரு, இவங்களை முதல்ல விரட்டணுங்கிறாரு. நம்ம அப்பதான் வாழ முடியும், இவங்க இருந்தாங்கன்னா நம்ம வாழ முடியாது. ஏன்னு சொன்னா இவர்கள் அவர்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நினைக்கிறார்கள், தவிர நம்மை பாதுகாக்க நினைக்கவில்லை என்று சொல்லிட்டு ஒரு தர்க்கரி, ஒரு லாஜிக் சொல்றாரு. என்ன லாஜிக் சொல்றாருன்னா, குடிபோதையில் சாராயம் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறவன் என்ன செய்வான்னு கேட்டால், ரெட் சிக்னலை தாண்டி பல முறை போய் ஆக்சிடென்ட் பட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி ஆக்சிடென்ட் பட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் நீங்கள் போய் அவன் லைசனை கேன்சல் பண்ணுற மாதிரி இன்னும் அவன் நெத்தனியாகும் நம்மளை கூட்டிக்கிட்டு போய் குடிகாரன் மாதிரி பல இடங்களில் போய் அடி வாங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அவனுக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் லைசனை கேன்சல் பண்ணும்போது நாடு இருக்காது. யார் எச்சரிக்கை பண்றா? இஸ்ரேலுடைய முன்னாள் ஜெனரலே என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த எச்சரிக்கையை கொடுத்து விட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்க ஏற்கனவே எடுத்த முடிவுகள் எல்லாம் பிழைத்து போனது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிட்டு சொல்றாரு. இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் இவர்கள் எடுத்த முடிவுகளில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்துமாறு இவர்கள் முடிவெடுத்தார்கள். கடைசியில் என்னாச்சு? 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்,
பேலிஸ்டிக் ஏவுகணைன்னு நம்ம நாட்டை துவம்சம் பண்ணி விட்டு போயிட்டானா இல்லையா, நடந்ததா இல்லையான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு. எனவே இவர்களை ஓரம் கட்டுங்கள், இவர்களால் வெல்ல முடியாது, கடைசியில் நம்ம ஒரு பிராந்திய யுத்தத்துக்குள்ள மாட்டிக்கொள்ள போறோம், 1967 மாதிரி இருக்க போறது இல்லைங்கிறத திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தின்னா, இவர் நமக்கெல்லாம் தெரியும், இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஐநாவினுடைய அமைதியாக்கும் படையை காசாவுக்கு அனுப்புங்க, அதுக்கு எங்களுடைய இந்தோனேஷிய படையையும் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஐநா எங்கேயாவது அமைதியாக்கும் படையின்னு அனுப்பினான்னு சொன்னால் அதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் அவங்களுடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் படைகளை எடுத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரி இந்தோனேஷியா தன்னுடைய படையை தர்றதாக சொல்லி இருக்கிறதுனால ஐநா அமைதி காக்கும் படைக்கு எங்களுடைய மலேசியாவினுடைய படைகளையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு மலேசியாவினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார். இந்த செய்தியை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஹமாஸ் இது சம்பந்தமாக எந்த கருத்தையும் வெளியிடலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான பேச்சு என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில நேரம் ஹமாஸ் இதுக்கு கடுமையான ஒரு பதிலை சொல்லலாம், சில நேரங்களில் இவங்க ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற காரணத்தினால அமைதியாகவும் போகலாம். எது எப்படி போனாலும் இவருடைய இந்த பேச்சு படு முட்டாள்தனமான பேச்சு என்பதிலே மாற்று கருத்தில். ஏன்னா இஸ்ரேலுக்கும் என்ன தேவை என்று சொன்னா, நாட்டுக்குள்ள சுதந்திரத்தை கொடுக்காம எவண்டையாவது கையில் இன்டர்நேஷனல் போலீஸ் வா, இன்டர்நேஷனல் ராணுவம் வாண்டு எல்லா நாட்டுடைய ராணுவத்தையும் கொண்டாந்து உள்ள போட்டுட்டு அவன் வெளியே தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்குறான். அதுக்கு பிறகு நீங்க அடிச்சுக்கிட்டு மாட்டுங்க என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீன மக்களை நிரந்தரமாக நிம்மதியற்றவர்களாக ஆக்குவதற்கு அவன் அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதற்கு கொம்பு சுவி விதமாக இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, விவரம் இல்லாம நாங்க தயாராக இருக்கிறோம், எங்களுடைய ஆட்களை நாங்க தர்றோம்ங்கிறாரு. இது படு முட்டாள்தனமான விவகாரம் இந்த காசா விஷயத்திலே என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, கைதிகளுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் எத்தனை என்பது எங்களுக்கு தெரியாது என்கிறது ஐநாவினுடைய அமைப்பு. ஐநாவினுடைய கைதிகளை பற்றி கண்காணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய OCHA என்கிற அமைப்பு இன்றைக்கு அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து நடத்தப்பட்டு வருகிற இந்த 9 மாத யுத்தத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினால் எத்தனை பாலஸ்தீன மக்கள் கரெக்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே 8000 10,000 20,000 50,000 எத்தனை தெரியாது, அத்தனை பேரையும் அவர்கள் கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த ஹமாஸினுடைய தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கு இதுதான் இந்த ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலை தான் நீங்க பார்க்குறீங்க. அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்திய காட்சி இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக். இந்த அட்டாக் தொடர்பாக இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, ஈரான், சிரியா, அதே போன்று வடகொரியாவுக்கு எதிராக, நார்த் கொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவில் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவங்க, காயப்பட்டவங்க, கடத்தல் பட்டிருக்கக்கூடியவங்களுடைய ஃபேமிலி இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த வழக்கில் கரெக்டாக அவங்க யாரை குறிப்பிடணும் என்று சொன்னால் ஹமாஸை குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் ஹமாஸ் மிஸ்ஸிங், ஹமாஸ் இந்த வழக்கில் இன்க்ளூட் ஆகலை. யாரை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹமாஸுக்கு உதவி செய்தவர்கள், பண உதவி, பொருளாதார உதவி, ஆயுத உதவி செய்தவர்கள் என்று சொல்லி யாரை சேர்த்திருக்காங்கன்னா, சிரியாவை சேர்த்திருக்கிறாங்க, ஈரானை சேர்த்திருக்கிறாங்க. ஓகே, ஈரான் வெளிப்படையாகவே பண்ணுறாங்க, சிரியா வெளிப்படையாகவே பண்ணுறாங்க, நார்த் கொரியாவையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. இதில் நார்த் கொரியா அப்போ எப்படி இதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எப்படி அவங்க உள்ளே வர்றாங்கன்னு சொன்னால், இந்த காசாவினுடைய விவகாரத்தில் நார்த் கொரியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. என்ன பங்குன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பங்கர்களை அமைப்பதற்கு பாரிய அளவில் உதவிகளை செய்திருப்பது நார்த் கொரியா என்கிற செய்திகள் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. நம்மளும் ஏற்கனவே நம்ம வீடியோவிலையும் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா ஈரான் எப்படி உதவி பண்ணியிருக்குதோ, அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா எப்படி உதவி பண்ணியிருக்குதோ, அதை விட அதிகமாக இந்த பங்கர் சிஸ்டத்தை அழிக்க முடியாமல் இருக்குல்ல, அதுக்கான அடிப்படை காரணமாக இருப்பதாக எது சொல்லப்படுதுன்னு சொன்னால், பங்கர், பழைய பங்கர், ஹமாஸினுடைய பழைய பங்கர்களை எல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பங்கர்களை நவீனமயப்படுத்தியது. அதற்குள்ள எவ்வளவு பாரிய யுத்தம் நடந்தாலும் அவங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்குது, அவங்களுக்கு சேட்டலைட்டு தொழில்நுட்பங்கள் கிடைக்குது, அவங்க எல்லாத்தையுமே அதுக்குள்ள செஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரியான
ஒரு ஸ்பெஷல் பங்கராக அதை மாற்றி அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு செஞ்சு கொடுக்கறதுக்கு முழு உதவியையும் செய்ததாக சொல்லப்படுவது நார்த் கொரியா. வடகொரியா இதுவரைக்கும் வடகொரியா இதில் சம்மந்தப்பட்டதாக பல இடங்களில் என்னத்த வீடியோக்கள் போட்டாலும் இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிலே நார்த் கொரியாவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு போடப்படுவதற்கான இன்னொரு காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வழக்கில் வேற ஒன்றும் இல்லை, இதில் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இதிலே நாம் தெரிய வேண்டிய உண்மை, நார்த் கொரியாவுக்கு டைரக்ட் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிரானவங்க, ஆல்ரெடி ரஷ்யா ஆதரவானவங்க. இப்போ ரஷ்யாவோட நார்த் கொரியா ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக 1 வீக்குக்கு முன்னாடி. அது என்ன ஒப்பந்தம்னா, நார்த் கொரியா மேலே யார் தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா வரும், ரஷ்யா மேலே யார் தாக்குதல் நடத்தினாலும் நார்த் கொரியா போவாங்க. ஏற்கனவே அவங்க அணு ஆயுதத்தை செறிவூட்டி அணு ஆயுதம் தயாரித்து கொண்ட ஒரு நாடு. பல தடவை உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த நார்த் கொரியாலாம் எப்படின்னா, இந்த நம்ம ஊரில் விளையாட்டுக்கு பட்டாசு போடுற மாதிரி அந்த ஆள் என்ன செய்வான், அடிக்கடி அந்த ஏவுகணை இந்த ஏவுகணை என்று சொல்லி ஏவுகணைகளை எல்லாம் பரிசோதனை நடத்துகிற வேலையை தான் அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்மையில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை பரிசோதனையில் எப்படி இந்தியாவும் அதே மாதிரி ஒரு பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஏவுகணை தாக்குதல் நடத்திவிட்டு ரிட்டர்ன் வருகிற ஏவுகணை, அந்த மாதிரியான ஒரு ஏவுகணையை இந்தியாவும் பரிசோதனை நடத்தி சக்சஸ் ஆனதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு முன்பதாகவே அவர்கள் சக்சஸ் பண்ணிவிட்டதாக அறிவித்தும் இருக்கிறார்கள். இப்படி நார்த் கொரியாங்கிறது அவங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தனியாக வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அவங்க சைனா அதை விட அட்வான்ஸாகவே எல்லாம் தனித்தனியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காசா விஷயத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கு பாரிய உதவியை செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். சரி, அப்போ இந்த வழக்கு போடப்பட்டதற்கான உண்மையான ரீசன் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்கேஸ் இந்த வழக்கு அமெரிக்காவில் போடப்பட ஃபெடரல் நீதிமன்றத்தில் தான் அமெரிக்காவில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெடரல் கோர்ட்ஸில் வழக்கு ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிடுச்சு என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு பாரிய நஷ்டஈடு 4 பில்லியன் நஷ்டஈடு கேட்டிருக்கிறாங்க. 4 பில்லியன் நஷ்டஈடுங்கிறது சாதாரண தொகையாது, அவ்வளோ பெரிய தொகையை நஷ்டஈடாக கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரவாதம் தொடர்பான ஒரு வழக்கு ஃபெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா என்ன பண்ணும் என்று சொன்னால் அவர்களுக்கு இதற்கான நஷ்டஈட்டை கொடுக்கும். இந்த நஷ்டஈடு கொடுக்கறதுக்கான பணத்தை அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால், பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கும். சில நாடுகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவாங்க, சில தனி மனிதர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவாங்க. அந்த சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் காசு, அதே மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எதையாவது பிஸ்னஸ் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு தடைகளை விதிப்பாங்க. அந்த மாதிரி விதிக்கப்பட்ட நபர்களுடைய, அரசாங்கங்களுடைய, நாடுகளுடைய சொத்துக்களை விற்று இதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நஷ்டஈடு கொடுப்பாங்க. அப்படி ஒரு நஷ்டஈட்டை கேட்டு தான் இவங்க இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் வடகொரியாவையும் தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் இருக்கிற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய தினமும் சுஜாஇயா பகுதிகளிலே பாரிய அளவு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி, அதாவது காசாவில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு அவர்கள் 20க்கு மேற்பட்ட பாரிய ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள். பின்னாடி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதில் அந்த ராக்கெட்டுடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ராக்கெட்டுகளை அவர்கள் 20க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய படைகளை சுஜாஇயா பகுதிகளில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கி வருகிறது அல் குதுஸ் படையணி. சுஜாஇயா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம், அதே போன்று அவர்களுடைய வாகனங்கள் மீதெல்லாம் மோட்டார் தாக்குதல்கள் நடத்துகிறார். இன்றைக்கு அக்யூரட்டான, கரெக்டான, துல்லியமான ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்கிற வீடியோ நம்ம அதை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்சாரிம் காரிடார் என்கிற ஒரு பகுதி இருக்குது. அதாவது காசாவே ஒரு சின்ன நிலப்பரப்பு. காசாவில் நார்த்து காசாவையும் சவுத்து காசாவுக்கும் இடையில நெட்சாரிம் காரிடார்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. 2005 என்ன பண்ணான்னு கேட்டால் அதில் நிறைய இஸ்ரேல் காரனை கொண்டு வந்து அதுலேயும் குடியமர்த்தினாங்க.
2005க்கு பிறகு அந்த குடியேற்றங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டுடுச்சு. அந்த பகுதி தான் வந்து நெட்சாரிம் காரிடோரும்பாங்க. அந்த பகுதிகளில் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அபு ஆரிஃபான் என்கிற அந்த பகுதிகளில் இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகம் கனரக மோட்டார் ஆயுதங்களால் பாரிய அளவில் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் பல பேரை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்தியை கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்றாங்க, இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த பல பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையை வெளியிடவில்லை, ஆனால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு ஹெலிகாப்டர் வந்து அந்த பிணங்களையும் காயப்பட்டவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்லாம யாசின் 105 ராக்கெட்டுகள் மூலமாக 4க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்னைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 2 நாட்களுக்குள்ளாக 44 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலி டைம்ஸ், ஹயோம் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனங்கள். 44 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்களாம் 2 நாளைக்குள்ள. இதுவே குறைந்த மதிப்பீட்டை தான் அவன் சொல்லுவான், ஆனாலும் எவ்வளவு அதிகம்ங்கிறத பாருங்க. இப்படியெல்லாம் லேசில் சொல்ல மாட்டான். 44 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைக்கு ஒரு முக்கியமான மறுப்பறிக்கை நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. என்ன செய்தி என்று சொன்னா, இஸ்ரேலிய இராணுவம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஊடாகத்தான் அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியுமே தவிர, அது இல்லாமல் யுத்தத்தினால் பணைய கைதிகளை மீட்கவும் முடியாது, ஹமாஸை அழிக்கவும் முடியாது என்று இருக்கும்போது சமாதானத்தை நிறைவேற்றுவோம், யுத்தத்தை நிறுத்துவோம் என்கிற நிலைக்கு இஸ்ரேலிய இராணுவம் போயிட்டாங்க. அதை நியூயார்க் டைம்ஸே இன்னைக்கு போட்டுடுச்சு. போட்டதோட அப்படியே சுருண்டு பிடிச்சிக்கிட்டு ஓட்டி வந்து இல்லை இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு மறுப்பறிக்கையை நெத்தன்யாஹு கொடுத்திருக்கிறார். ஒரு 2 நடக்குமுங்க. ஒன்று, இவங்க மொத்தமாக அழிஞ்சு போவாங்க. ஒன்று ஹிஸ்புல்லாவோட நேரடி யுத்தம் நடந்தால் அது நம்ம 75 வருஷம் பின்னாடி இஸ்ரேல் எந்த அளவுக்கு அழிக்கப்படும் என்பதை இந்த உலகம் பார்த்துரும். ஒன்று, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹிஸ்புல்லா நிற்கிறான். அரபு நாடுகளும் ஹிஸ்புல்லாவுடைய தடையை நீக்கினது அதுக்காகத்தான். எந்த அரபு நாட்டில் இப்போ ஹிஸ்புல்லா தடை இல்லை, அரபு லீக் நீக்கிட்டாங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அதே நேரத்தில் ஹமாஸ் ஆல்ரெடி பொறியல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பொறிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலையிலையும் அவங்க அழிக்கப்பட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் 78,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் காயமடைந்து ஊனமுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். எனவே காசாவில் காயப்பட்ட அப்பாவிகளே 86,000 பேர் தான். ஆனால் இவனை 78,000 பேர் ஆயுதத்தை தாங்கிக்கின்ற இராணுவம் ஊனமுற்றவனாக மாறி இருக்கிறான். இவ்வளவு அழிவு. இன்னும் குறைஞ்சது 10,000 பேராவது இராணுவத்துக்கு சேருங்கடான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு தெரியுறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது, ஆல்ரெடி அழிந்து கொண்டிருக்கும் போது, இந்த யுத்தம் தொடர்ந்தால் இஸ்ரேல் கண்டிப்பாக பலவீனப்பட்டு அழிந்து நாசமாகும். ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி யுத்தம் என்று வந்தால் மொத்தமாக அழிவார்கள். அல்லது இரண்டாவது இன்னும் ஒன்று நடக்கலாம். இந்த சமாதானம் யுத்தத்தை நிறுத்தி காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா அடுத்து என்ன நடக்கலாம் என்று சொன்னால், நெத்தன்யாகுவை அடித்து விரட்டுவார்கள் அந்த நாட்டு மக்களே, அல்லது இராணுவம் ஆட்சியை கைப்பற்றும். நெத்தன்யாகுவினுடைய ஆட்சி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது, இராணுவ ஆட்சி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம போய் சாகிறதா இவனை விரட்டுறதான்னா இவன் யாரு, தொலைஞ்சு போடான்னு விரட்டி விட்டுருவாங்க. இந்த 3இல் 1 நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே நெருங்கி கொண்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இராணுவம் யுத்தத்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறது. ஹமாஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு சொன்னா யுத்தத்தை நமக்கு இதுமாரி தொடர முடியாது. எந்த அளவுக்கு தொடர முடியலன்னு சொன்னா, நெத்தன்யாகுவினுடைய இராணுவம் அவங்க சொல்றதுக்காக யுத்தத்துக்கு போறாங்கல்ல, ஆரம்பத்தில் காசாவுக்குள்ள பாரிய ஆயுதங்களோடு சென்று யுத்தம் நடத்தியவர்கள் தற்போது அளவான ஆயுதங்களோடு போகிறார்கள். ஆயுதத்தில் சிக்கனம் காட்ட ஆரம்பித்து விட்டது. ஆயுத பற்றாக்குறை ஒன்றும் பண்ண முடியல. அதனால ஆயுத பற்றாக்குறையும் அதிகரித்து கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது பணைய கைதிகளை விடுவிப்பது, ஹமாஸை அழிப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே பணைய கைதிகளை விடுவிக்கணும்னா ஹமாஸோட சமாதானமாக போயிடுவோம். அது மட்டும்தான் வழி
என்று சொல்லி இராணுவம் சொல்லிடுச்சு. ஆனாலும் ஹமாஸ் அழிக்காம நான் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நெத்தன்யாகு அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தை ஹமாஸ் அழிக்குதோ இல்லையோ, இராணுவமே அழிச்சிரும் என்கிற நிலை தற்போது வந்திருக்கிறது. அவ்வளவு அழுத்தங்களுக்கு அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை வீணாக்கவில்லை, வீணாக்க மாட்டான். நம்புங்கள், ஆழமாக நம்புங்கள். வல்ல ரஹ்மான் அந்த மக்களோடு இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அதை நாம் கண் முன்னால் பார்க்கத்தான் போகிறோம். வரலாற்றில் படாத அடியை அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டுக்குள் இப்படி ஒரு குழப்பம் வரலாற்றில் வந்ததே இல்லை. இராணுவம் தலையெடுக்கிற நிலை இஸ்ரேலுக்குள் வந்ததே இல்லை. இப்பொழுது அந்த நிலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹாரிசன் மேன் என்கிற முன்னாள் அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, இவர் காசாவில் இஸ்ரேலோடு சேர்ந்து செயல்பட்டவர், அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார்கள் என்பதற்காகவே இராணுவத்தை விட்டு வெளியேறி போனவர். அவ்வளவு ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, நீங்கள் ஹிஸ்புல்லாவோட சண்டைக்கு போகிறதுங்கிறது நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கு நிகரானது. ஏன்னா பாரிய ராக்கெட் தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்த தயாராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேல் வரலாற்றில் காணாத அழிவை சந்திக்கும். இஸ்ரேல் கண்டிப்பாக அழியும் என்பதிலே மாற்றம் இல்லை என்கிறார் அமெரிக்காவினுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி. காசா அநியாயத்தை பார்த்து இராணுவ தொழிலை விட்டவர் அவர் தான். அவரே இன்றைக்கு இப்படி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினமும் ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக கிரியாத் ஷமோனா, அதே மாதிரி அதனுடைய கிரியாத் ஷமோனாவுடைய பகுதிகளில் 15க்கு மேற்பட்ட பாரிய ஃபலக் வகை இராணுவ தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ ரேடியோவை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் இராணுவத்துக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இலக்கு, அவர்களுடைய ஒரு இராணுவ தலைமையகத்தின் மீது பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடந்திருக்கிறது. அதாவது யுத்தத்தை நடத்துகிறதா இல்லையா என்கிறத கடந்த காலங்களில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வல்லரசு நாடுகளும் தீர்மானித்த காலம் போய் இப்போ யுத்தத்தை பற்றிய தீர்மானம் எடுக்கிற இடத்துல ஹிஸ்புல்லாக்கள் நிற்கிறாங்க. அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக மாறி இருக்கிறது. அதாவது இவர் ஹிஸ்புல்லாக்களுடைய துணை தலைவர், ஹிஸ்புல்லாக்களுடைய இயக்கத்தினுடைய துணை தலைவர், பவர் கொண்டவர் இவர் தான். இவருக்கும் இன்றைய தினம் ஜெர்மனுடைய உளவுத்துறை தலைவருக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு மீட்டிங் நடந்திருக்கிறது. அந்த மீட்டிங் ரொம்ப பரபரப்பான நேரத்தில் நடந்திருக்கிறது. ஜெர்மனுடைய உளவுத்துறை இருக்கிறாங்களா இல்லையா, அந்த உளவுத்துறையுடைய தலைவர் ஹிஸ்புல்லா ஒரு நாடாது, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஆயுத குழுவினுடைய துணை தலைவரை சந்திச்சு இந்த நேரடி யுத்தத்துக்கெல்லாம் போவேனா, கொஞ்சம் பார்த்து கேட்டு செஞ்சுக்கிருவோமே என்று பேசுகிற நிலைமை தற்போது மாறி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவங்களால முடியல, அடுத்து தாக்குப்பிடிக்க முடியல. இன்னொரு கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம், உலகத்திலேயே ஏவுகணை பலம் கொண்ட பாரிய ஏவுகணைகளை கொண்ட நாடுகள் பட்டியலில் ஜெர்மன், அமெரிக்கா, பிரித்தானியா என்று நாடுகள் 5 நாடுகள் குறிப்பிடப்பட்டிருந்த இடத்தில் 5ஆவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு நாடு அல்ல, குறிப்பிடப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு. அப்போ எவ்வளவு ஆயுதம் பலம் கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்கன்னு பார்த்துக்கிறங்க. ஜெர்மனுடைய உளவுத்துறை தலைவரே யுத்தத்தை நடத்தலாம் வேணாம், அப்படி பார்த்துக்கலாமா இப்படி பார்த்துக்கலாமான்னு பேசுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், இன்றைய தினமும் அமெரிக்கா, அதே போன்ற பிரித்தானியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 4 கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணி இருக்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. குறிப்பாக இந்த ஹூதிகளுடைய தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க, மேலதிகமாக இன்னொரு ஹிஸ்புல்லாக்களை பற்றி ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, லெபனான் எல்லையில் இதுவரைக்கும் 130 இஸ்ரேலுடைய குடியேற்றங்களை அழித்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள்.
அது ஒரு ஏரியாவை பிடிச்சிருவான், பிடிச்சிட்டு அவன் யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்துவான். அது எங்கள் ஏரியான்னு சொல்லிக்கிடுவான். இப்படி குடியமர்த்தின பில்டிங் கட்டி 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 ஒரு நகரங்களாக உருவாக்கியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி குடியேற்றங்கள் அங்கே யாரும் இல்லை, எல்லாரும் அகதிகளாக வெளியேற்றிட்டாங்க. அந்த குடியேற்றங்களில் 130 குடியேற்றங்களை அழித்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் டென்மார்க்கினுடைய கப்பல் நிறுவனமாக இருக்கக்கூடிய மேஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹூதிகளுடைய தாக்குதலால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி செங்கடலில் அவங்களுடைய கப்பல் சேவையை நடத்தாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவை சுற்றி போகிறது காலமும் வேஸ்ட் ஆகுது, செலவும் அதிகமாக இருக்குது. இப்படியே போனால் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் மொத்தமாக நிறுத்த வேண்டி வந்து விடலாம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு டென்மார்க்கினுடைய மிக முக்கியமான கப்பல் நிறுவனம் சொல்லி இருக்கிறது. இந்த டென்மார்க்கினுடைய ஒரு இராணுவ கப்பலும் ஆல்ரெடி செங்கடலில் வந்து நின்று ஹூதிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணி பார்த்துட்டாங்க, முடியலன்றத்தோடு தான் போய் சேர்ந்தாங்க. இப்போ அவர்களுடைய நாட்டினுடைய மிக பெரும் கப்பல் கம்பெனி, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிக பெரும் கப்பல் கம்பெனிகளில் ஒன்று அது, அவர்களே இன்றைக்கு இப்படி ஒரு மேஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கப்பல் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் அந்த கப்பல் ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பல் கம்பெனி. அவங்களே வந்து இதனால் ஒன்றும் பண்ண முடியலை, யுத்தத்தை நிறுத்துங்க, இஸ்ரேல் சண்டை பிடிக்கிறதுனால நம்ம ஏண்டா இந்த மாதிரி படணுங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வீடியோக்களையும் பாருங்கள். இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தாங்கள் நடத்துகிற தாக்குதல் தொடர்பாக கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த ஒருவர் பேசக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு தாக்குதல்கள் அங்கே நடைபெறுகிறது என்பதை காட்டுகிற வீடியோ தான் இது. அதாவது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவங்க போகிறாங்க, இது அவங்களோட டேங்க், அவங்க வெளிப்படையாகவே போகிறாங்க. அவங்களோட ஃபோர்ஸஸ் போய் வச்சுக்கிட்டு கஸ்ஸாம் பிரிகேட் அந்த வளமையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மஃப்டியில் இருப்பாங்க, ஷர்ட்டு போட்டுக்கிட்டு. இப்போ அவங்களுடைய யூனிஃபார்மோட இன்றைக்கி வெளியே வந்திருக்கக்கூடிய வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. பல நாட்களுக்கு பிறகு தரையில் யூனிஃபார்மோடு நிற்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதில் பார்க்கலாம் 2 பேர் போய் வச்சுட்டு ஓடக்கூடிய காட்சியை பாருங்கள். கொண்டு போய் அதில் வச்சுட்டு வராங்க. அதுக்கு பிறகு அது வெடித்து சிதறக்கூடிய காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவங்க அந்த இடத்த விட்டு நகரலைன்னா அவங்களும் சிக்கிடுவாங்கிறதுக்காக அவங்க ஓடி போகிறாங்க. அது எப்படி வெடித்து சிதறுகிறது அந்த டேங்குகள் என்கிற காட்சிகளை அவங்க காட்டியிருக்கிறாங்க. உலகத்தின் நம்பர் 1 மெர்காவா டேங்குகளுடைய நிலையத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு மெர்காவா டேங்கை அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை பார்த்துருக்காங்க. உலகத்திலேயே இஸ்ரேலுடைய அதாவது இந்த யுத்தம் அக்டோபர் 7க்கு முன்னாடி நிறைய இந்த மெர்காவா டேங்குகளுடைய ஆர்டர்கள் அவங்க கிடைச்சிருந்துச்சு விற்பனை பண்ணுறதுக்காக. இப்போ அத்தனை ஆர்டர்களையும் ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு அடி வாங்குறதுனால. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இங்கே, அதாவது அது ஆல்ரெடி அட்டாக் ஆகி இருக்குது, அது தனி வீடியோவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மெர்காவா டேங்க் அழிக்கப்படக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மெர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றி கொண்டு செல்லுகிற அந்த வெஹிக்கிள் ஆல்ரெடி அழிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோவும் இன்றைக்கு வந்திருக்கு. இன்றைக்கே நடந்த தாக்குதல் தான் அதுவும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இதில் அந்த மெர்காவா டேங்க் அழிக்கப்படுகிற காட்சிக்கு பிறகு நிறைய ஏவுகணை இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு காட்ட முடியாத நிலை ஏற்படும். அவங்க அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இதிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரியான தாக்குதல்களை பல கட்டங்களாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு வெஹிக்கிள் அழிக்கப்படக்கூடிய காட்சி. இங்கே இந்த வெஹிக்கிள் தான் அது அழிச்சதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க. துல்லியமாக அழிக்கப்படுகிற காட்சியை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு முக்கியமான வீடியோ. சராயா அல் குதுஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் அவங்க அழிக்கிற காட்சியில் காட்டுவாங்க. ஒவ்வொன்றாக எத்தனை வருகுதுங்கிறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை பக்கம் பக்கமாக கபருக்கு அனுப்புகிற வேலையை செய்வாங்க பாருங்கள். 1 2 3 இப்போவே 3 காட்டுறாங்க. அதுக்கு பிறகும் அவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி எதை இலக்கு வைக்கிறோங்கிறத தான் அவங்க காட்டுறாங்க. அவ்வளவு இஸ்ரேலுடைய இது வந்து சுஜாயா பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல். இப்படி இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எனவே பாலஸ்தீனம் இம்முறை 2இல் 1 பார்ப்பது என்கிற முடிவில் இருக்கிறது. எனவே பாலஸ்தீன வெற்றிக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும், சுதந்திரம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்று பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற சுதந்திரமிக்க மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே குனூத்து நாசிலாவில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் ஜெயிக்கட்டும், பயங்கரவாதம் ஒழியட்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.